வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் அ ஷோ ஆஃப் ஹைஃபை. இந்த வார தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்டு இருக்க ஒரு 5 மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் கிஸ் மூவி. கவின் பிரீத்தி நடித்த படம் தான் கிஸ். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு லவ் ட்ராமா மூவியாக தான் இருக்குது. இந்த படத்துக்கான மியூசிக் ஒரு உயிரோட்டத்தையே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்கான லவ் போர்ஷன் படத்துக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் சின்ன சின்ன லேக், தேவையில்லாத கன்வர்கேஷன்லாம் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு லவ் ட்ராமா ஆக்ஷன் விரும்புகிற ஒரு ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்குங்கிறது எந்த வித மாற்றமும் இல்லை. நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற படம் தான் சக்தி திருமகன். விஜய் ஆண்டனி அரசியல், ஊழல், சமூக சிக்கலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் சக்தி திருமகன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே விறுவிறுப்பாக போனாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே லென்த்தாகவும் கொஞ்சம் லேகாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் விஜய் ஆண்டனியை ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டணுங்கிறதுக்காக மற்ற சைடு ஆர்டிஸ்டோட ரோலை ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சக்தி திருமகன் இந்த படம் ஒரு நல்ல அரசியல் படமாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா இந்த படத்தோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் தி கால் ஹிம் ஓஜி. பவன் கல்யாண், இம்ரான், பிரியங்கா மோகன், அர்ஜுன் தாஸ் போன்றவர்கள் நடித்த படம் தான் தி கால் ஹிம் ஓஜி. இது ஒரு கேங்ஸ்டர் த்ரில்லர் மூவியாக தான் இருக்குது. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், சினிமோட்டோகிராஃபி, தமனோட மியூசிக் எல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு கிராண்ட் விஷுவலே தருதுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ்க்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். சில இடத்துல சில சீன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அங்கங்கே சின்ன லேக் இருந்தாலும் இந்த படத்தை மக்கள் இன்னும் கொண்டாடிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் தி கால் ஹிம் ஓஜி ஒரு பக்கா தியேட்டர் மூவின்னே சொல்லலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் இட்லி கடை. தனுஷ், அருண் விஜய், நித்யா மேனன், சத்யராஜ் போன்றவர்கள் நடித்த படம் தான் இட்லி கடை. தனுஷ் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண பவர் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோவும், இது எல்லா படமுமே தனுஷ்க்கு ஒரு வெற்றி படமாக தான் இருந்திருக்கு. அந்த வரிசையில் இட்லி கடையும் இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஃப்ரேமுக்கு ஃப்ரேம், சீனுக்கு சீன் ஒரு சின்ன இடத்துல கூட நம்மளை போர் அடிக்காமல் ரொம்பவே எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்க தனுஷ் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால தன்னோட கிராமத்துக்கு வராங்க. அப்போது தன்னோட கிராமத்தோட தன்மையை தெரிஞ்சு அங்கேயே ஒரு இட்லி கடை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ஆசையை எப்படிலாம் நிறைவேற்றுறாங்க, அந்த ஆசையை நிறைவேற்றும் போது தனுஷ்க்கு என்னென்ன சிக்கல்லாம் வருதுங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. ஒரு நல்ல எமோஷனலான மூவிக்கு ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இட்லி கடை ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக தான் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் காந்தாரா 1. ரிஷப் ஷெட்டி நடிப்பில் வெளிவந்த படம் தான் காந்தாரா 1. இந்த படம் பெரிதளவில் இந்தியாவில் பேசப்பட்ட படமாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்போ வரும்ன்ட்டு ஆடியன்ஸ்க்கு மத்தியில் ஒரு கியூரியாசிட்டியை உருவாயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கியூரியாசிட்டியோடு சேர்த்து ரிஷப் ஷெட்டிகிட்டேருந்து ஒரு தகவல் வருது. என்ன தகவல்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இதுதான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதுக்கு மேலே தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த தகவலை தெரிஞ்சதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு இருந்த கியூரியாசிட்டி இன்னும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த கியூரியாசிட்டி அதிகமானதுக்கு துளி கூட குறையாமல் இந்த படத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. ஃப்ரேமுக்கு ஃப்ரேம், சீனுக்கு சீன் ரிஷப் ஷெட்டி இந்த படத்தை செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோடு சேர்ந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இணையும் போது இந்த படத்துக்கு ஒரு கிராண்ட் விஷுவலே தெரியுதுன்னு தான் சொல்லலாம். இந்த படம் ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மூவின்னு சொல்லலாம். மறக்காம போய் தியேட்டரில் பாருங்கள். மோகன்லால், மாளவிகா மோகன் நடித்த படம் தான் ஹிருதய பூவி. க்ளவுட் கிச்சன் வச்சிருக்க மோகன்லாலுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. அப்போது மாளவிகா மோகனோட அப்பா ஒரு பிரெயின் டெட்டில் இறந்து போகிறாங்க. அந்த பிரெயின் டெட்டில் இறந்து போகிறதுனால அவரோட இதயம் மோகன்லாலுக்கு வருது. இந்த மாதிரி டொனேட் பண்ணதுனால மாளவிகாவுக்கும் மோகன்லாலுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு மாளவிகா தன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு மோகன்லாலை இன்வைட் பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட் போனதுக்கப்புறம் இந்த மூவியில் சுவாரஸ்யமாக என்னென்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த படத்தில் மோகன்லாலோட ஆக்டிங் இந்த படத்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கு. ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாகவே இருக்குது.
ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீலிங் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும். இந்த படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு கிளவரான திருடன் தன்னோட எக்ஸ்பர்ட் டீமோட ஒரு விஷயத்த கொள்ளையடிக்க போகிறாங்க. அந்த எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, அந்த விஷயத்த கொள்ளையடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. பொதுவாக ஹாலிவுட் படம்னாலே ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பெரிய பங்களிப்பாங்க. இந்த படத்துலையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பெரிதும் பேசும்படியாக தான் இருக்குது. இந்த படம் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் ஓடும் குதிரை சாடும் குதிரை. ஃபகத் ஃபாசில் கல்யாணி நடிப்பில் வெளிவந்த படம் தான் ஓடும் குதிரை சாடும் குதிரை. தமிழ் ஆடியன்ஸ் அப்புறம் மலையாள ஆடியன்ஸ் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங்கில் இப்படி ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம் வந்ததுக்கப்புறம் 2 ஆடியன்ஸ்க்கும் ஒரு டிசப்பாயிண்டடாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஃபகத் ஃபாசில் கல்யாணி இவங்களுக்குலாம் மேரேஜ் ஆக போகும்போது ஃபகத் ஃபாசில் குதிரையில் ஏறும்போது கீழே ஸ்லிப் ஆயிடுறாங்க. அப்படி ஸ்லிப் ஆகும்போது ஃபகத் ஃபாசிலோட தலையில் அடிபடுது. அப்படி அடிப்பட்டதில் சில விஷயங்கள் அவர் மறந்து போகிறாரு. மறந்து போனதுக்கப்புறம் என்னென்ன ஆகுதுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் எடுத்திருக்காங்க. சில இடத்துல காமெடி ஒர்க் ஆகிருக்கு, சில இடத்துல காமெடி ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த மூவி ஒன் டைம் வாட்சபிள் மூவினே சொல்லலாம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு டாக்குமெண்ட் சீரிஸ். இந்த டாக்குமெண்ட் சீரிஸோட நேம் நைட்மேர் ஆஃப் நேச்சர். ஒரு 3 காட்டுக்குள்ள ஒரு 3 விலங்குகளை பற்றின ஒரு கதை தான் இது. இந்த டாக்குமெண்ட் பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட் பார்த்த ஃபீல் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்குள்ளேயே நம்மளை ட்ராவல் ஆக்கிற ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. இந்த டாக்குமெண்ட் சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் ஜூனியர். கீர்த்தி ஷெட்டி, ஜெனிலியா, ஸ்ரீலீலா இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் ஜூனியர். ஹீரோட அப்பாவுக்கு 45 வயசாக இருக்கும்போது தான் ஹீரோ பிறந்திருப்பாங்க. அதனாலேயே ஹீரோவுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து தான் வளர்ப்பாங்க. இந்த ஓவர் செல்லம் ஹீரோவுக்கு பிடிக்காததுனாலே அவர் தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. அதனாலே அவர் காலேஜை வேற ஒரு இடத்துல போய் சேரணும்னு முடிவு பண்ணுறாரு. இந்த காலேஜ் லைஃபுக்கு முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்துக்காக ஹீரோ டான்ஸுக்கும் ஆக்டிங்க்கும் ரொம்பவே டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஹீரோக்கு இந்த மூவி ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்தாலும் ஹீரோவோட டான்ஸு, ஹீரோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியலன்னு சொல்லலாம். படத்தில் ஸ்ரீலீலாக்கும் ஜெனிலியாக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவியாக தான் இருக்குது. இந்த படம் இப்போது அமேசான் பிரைம்லேயும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவியை பற்றி பார்க்கலாம் வாங்க. த கேம் யூ நெவர் பிளே அலோன். ஷர்தா, சந்தோஷ், பாலஹாசன் இவங்க நடிப்பில் வெளிவந்த வெப் சீரிஸ் தான் த கேம் யூ நெவர் பிளே அலோன். இந்த வெப் சீரிஸ் விறுவிறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாமல் தான் இந்த படத்தோட டேரக்டர் எடுத்திருக்காரு. ஒரு கேம் டெவலப் பண்ணுற ஒரு பொண்ணு ஒரு கேமை டெவலப் பண்ணுறாங்க. அந்த கேமை டெவலப் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சிக்கல்கள் அவங்களுக்கு உள்ளாகுறாங்க, அந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளியே வராங்கங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட கதையாக இருக்குது. இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸை எவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுக்க முடியுமோ இந்த படத்தோட டேரக்டர் அவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் காத்தி. அனுஷ்கா, விக்ரம் பிரபு எல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் காத்தி. ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் வாழ்கிற மலைவாழ் மக்கள் அங்கே விளையிற ஒரு போதைப் பொருளை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது. இதில் வர வருமானம் பத்தாதுன்ட்டு அனுஷ்கா அப்புறம் விக்ரம் பிரபு அங்கே இருக்க போதைப் பொருளை அவங்களே கடத்துறதுக்கு முன் வராங்க. இந்த கடத்தலில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறாங்கங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. அனுஷ்கா, விக்ரம் பிரபு இந்த படத்தில் 2 பேரும் போட்டி நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது போதாதுன்னு இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி நெக்ஸ்ட் லெவலில் இந்த படத்தை கொண்டு போயிருக்கு. காத்தி இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் மதராசி. சிவகார்த்திகேயன், வித்யுத் ஜமால், ருக்மணி வசந்த் எல்லாமே சேர்ந்து நடித்த படம் தான் மதராசி. ஒரு மென்டல் டிசார்டர் இருக்க ஒரு பர்சன் வாழ்க்கைக்குள்ள காதலில் ஆரம்பித்து கன் கல்ச்சர் வரி எப்படி போகுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படம் ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு நல்ல கம்பேக் மூவியாகவே அமைஞ்சிருக்கு.
ஒரு படத்தில் ஒரு ஹீரோவை பவர்ஃபுல்லாக காமிக்கணும்னா அதுக்கு பவர்ஃபுல் வில்லன் இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த ரோலில் வித்யுத் ஜமால் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வித்யுத் ஜமாலுக்கு ஏஆர் முருகதாஸ் ஹீரோக்கு இணையான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு அனிருத்தோட இசை பெரும் பங்கு அளிச்சிருக்குன்னு சொல்லலாம். தியேட்டரில் மக்களால் கொண்டாடப்பட்டு இப்போ இந்த படம் OTT அமேசான் பிரைம்லேயும் அவைலபிளாக இருக்குது. மறக்காம போய் பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் இந்திரா. வசந்த் ரவி, சுனில், கல்யாண் இவங்க நடிப்பில் வெளிவந்த படம் தான் இந்திரா. ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவில் போய் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னோட 2 கண் பார்வையும் பறி போகுது. அப்போது அதே நேரத்தில் அவங்க ஊரில் ஒரு சைக்கோ கில்லர் நடமாடிட்டு இருக்கான். அந்த சைக்கோ கில்லர் பண்ணுற கொலைகள் எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கு. அந்த சைக்கோ கில்லரை இந்த 2 கண்ணு தெரியாத ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஹீரோவுக்கு கண் பார்வை கிடைச்சிச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன்னு சொல்லலாம். ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை இவ்வளோ எங்கேஜிங்காக, இவ்வளோ விறுவிறுப்பாக, துளி கூட போர் அடிக்காத மாதிரி யாரால் எடுக்க முடியும்னு கேட்டால் என்னால் எடுக்க முடியும்ன்ட்டு இந்த டேரக்டர் நிரூபிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பெரிதும் பேசும்படியாக தான் இருக்குது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் இப்போது சன் நெக்ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் சாகசம். கௌரி, ரம்ஜான் முகமது, பாபு ஆண்டனி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் சாகசம். சாகசம் இது ஹைப்பர் லிங்க்டு மூவின்னு சொல்லலாம். ஹைப்பர் லிங்க்டு மூவினா சூப்பர் டிலக்ஸில் எப்படி மிஷ்கின், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனி கேரக்டர் ஸ்டோரியெல்லாம் வச்சுக்கிட்டு தனித்தனி ஸ்க்ரீனாக கொண்டு போனாலும் கிளைமேக்ஸில் ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஹைப்பர் லிங்க்டு மூவி. அந்த மாதிரி ஒரு மூவி தான் இந்த சாகசம் மூவின்னு சொல்லலாம். தமிழ்லேயே இந்த கான்செப்டை வச்சு சில நேரங்களில் சில மனிதர்கள், வானம், சென்னையில் ஒரு நாள், சூப்பர் டிலக்ஸ், எங்கேயும் எப்போதும் இந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த ஹைப்பர் லிங்க்டு மூவி கான்செப்ட்லேயும் வந்திருக்கு. இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியை காமிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல நரேன் அவங்க ஸ்டோரியை காமிக்கிறாங்க. இது தனித்தனி ஸ்டோரியாக கிளைமேக்ஸில் ஒன்றா மெர்ஜ் பண்ணுறாங்க. இந்த கிளைமேக்ஸில் இந்த எல்லா சீன்ஸையும் மெர்ஜ் பண்ணும்போது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவே தெரியுது. இந்த படம் முழுக்க முழுக்க காமெடி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த படம் சன் நெக்ஸ்டில் தமிழ் டபிள்யூ அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள்.